ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. This video is sponsored by SPO. SPO is one of the genuine part-time job company. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், சமீபத்தில் நடந்த மதுரை விஜய் மாநாடு தான் பற்றிக்கிட்டு எரியுது. இப்போது முக்கியமாக அதில் பிரச்சனை என்னென்னா, நானும் ரவுடி தான் சொல்லுவானே வடிவேல் ஒரு படத்தில், அது மாதிரி நான் தான் தூக்கி வீசப்பட்டேன்னு சொல்லிட்டு 2 பேர் போட்டி போடுறானுங்க. மூணாவதா 4வது ஆள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவனுங்களாக வர்றதில்ல, தூண்டி விடுறாங்க. அது யார் தூண்டி விடுறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எப்படியாவது விஜய் மேலே ஒரு அவதூறை கிளப்பணும், விஜய் மேலே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும். எப்படி நம்ம கேப்டனை ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதரை மிகைப்படுத்தி, அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் அவர் பேசுனதெல்லாம் குடிச்சிட்டு பேசுகிறார் மேடை ஏறி, இப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு கேலி பொருளாக ஆக்கி அவரை ரொம்ப வீணாக்கி அவரை ஒழிச்சு கட்டிட்டாங்க. அடுத்ததாக இப்போ புதுசாக ஒருத்தர் வரதே அவரையும் வீணாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆண்ட கட்சியும் பேண்ட கட்சியும் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை அவங்க மட்டும்தான் ஆளணும்னு ஏதாவது இருக்கா? இவங்க 2 பேர்த்துக்கு எழுதி கொடுத்தாச்சா நான் மாற்றி நீ 5 வருஷம் குத்தகைக்கு எடுத்துக்க, எங்களெல்லாம் நல்லா கொள்ளாடின்னு சொல்லி எழுதியே கொடுத்துருக்கோம். நம்ம இவனு 2 பேர்த்து தவிர வேறு யாரும் வரக்கூடாதா? ஒரு மனுஷன் வரதுக்கு பார்த்தாரா அற்புதமான மனிதன், அந்த மனுஷனை ஒழிச்சு கட்டிட்டீங்க. சரி, வேறு ஒரு ஆள் புதுசாக வரார், அவருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமான்னா அவரையும் வீணாக கெட்ட பேரை ஏற்படுத்தி ஒழிச்சு கட்டலாம். 6 மணிக்கு மேலே விஜய் வெளியே வரமாட்டாரான். ஏன் 6 மணிக்கு மேலே குடிக்க போயிடுவாருங்கிறானுங்க. இப்படி தான் விஜயகாந்த் வீணாக்குனாங்க. அந்தமாரி இவனுங்க திருப்பி கொள்ளடிக்கணுங்கிறதுக்காக இந்த நாட்டில் புதுசாக ஒரு அரசியல் கட்சியை உருவாகி அவங்க மக்களை ஆண்டக்கூடாது, மக்களுக்கு நல்லது பண்ணிடக்கூடாது, நம்மளே மாற்றி கொள்ளடிக்கணும் இப்படிங்கிற மாதிரி எண்ணம் கொண்ட இந்த 2 கட்சிகளும் தான் நம்ம தமிழ்நாட்டை வீணாக்கிட்டு இருக்கிறது. நண்பர்களே, ஒரு நல்ல மனிதனை இழந்துட்டோம். விஜய் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியாது. நான் ஒன்றும் விஜய் கட்சிக்காரன்லாம் கிடையாது. நான் கேப்டனோட ஒரு மிகப்பெரிய ரசிகன். ஆனால் புதுசாக ஒரு ஆள் வரார், நம்ம அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த நாட்டில் ஏதோ ஒரு மாற்றம் வந்துடாதான்னு இயங்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருத்தன். ஏதோ ஒரு புதுசாக அவங்க நல்லது பண்ணுறாங்க பண்ணலை, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். இவரெல்லாம் ஜெயிக்க மாட்டார், அவருக்கெல்லாம் ஓட்டு போட தேவையில்லை. நம்ம முதல்ல ஓட்டு போட்டு பார்ப்போம், ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல. ஒவ்வொரு மாற்றம்ங்கிறது ஒவ்வொருத்தருந்தையும் வரணும். நான் மாறுறேன், அதுமாரி ஒவ்வொருத்தரும் மாறி பார்ப்போம். மாறினா இந்த கொள்ளடிச்சாங்கூட்டத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டை தப்பிக்க வைக்கலாம். நண்பர்களே, புதுசாக வரவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். எப்படியாவது அவதூறு ஏற்படுத்தி அவங்கள ஒழிச்சு கட்டி கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறது தான் நம்ம ஆண்ட கட்சியும் பேண்ட கட்சியினுடைய ஒரே கொள்கை. இவனுங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா? இவங்களாம் ரொம்ப பரிசுத்தமானவர்கள், இவர்கள்லாம் கடவுளின் பிள்ளைகள், இவங்கெல்லாம் தப்பே பண்ணாதவங்க. ஊருப்பட்ட தப்பு பண்ணி கொள்ளடிச்சு ஒவ்வொருத்தன் பேர்லையும் ஊருப்பட்ட கேஸ் இருக்குது. இவன்லாம் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகணும். இந்த கொள்ளடிச்சாங்கூட்டம் போய் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய, மக்களுக்காக அர்ப்பணித்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஒரு புது கட்சிக்கு உருவாக்கி கொடுக்கலாங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது. அதனால் முடிஞ்ச வரையிலும் ஒரு புது ஆட்சி வரணும். தமிழ்நாட்டில் ஊழல், கொள்ளை, இந்த லஞ்சம், லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சி வரணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அது விஜய் கொடுப்பாரா மாட்டாராங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கொடுக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். ஒருத்தரை கொண்டு உட்கார வச்சு பார்த்தா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் விஜய் ஆதரிப்போம் நண்பர்களே. நன்றி.